வணக்கம். மே 2ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு நேற்று. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது விடுமுறையில் இருந்திருக்காங்க போல தெரியுதுங்க. அவங்களுக்கும் லேபர் டே இருந்திருக்கு போல தெரியுது, மே 1ஆம் தேதி. ஸோ பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் விடுமுறைன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி மதியம் 12 மணி அளவில் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, காக்னிசன்ட் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக ஏர்னிங்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் கைடன்ஸும் எதிர்பார்த்ததை காட்டிலுமே அவங்க கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 என்ன ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ க்ரோத் 4.2% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில். அதே போல் அவங்க கொடுத்துருக்கிற கைடன்ஸ் முழு ஆண்டு 2025 5.5லிருந்து 6% ரெவன்யூ வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கைடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேலும் 20,000 பேரை புதிதாக வேலைக்கு எடுக்க போகிறதாகவும் காக்னிசன்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாமே இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்க்கு ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பாசிட்டிவான செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. ரிலையன்ஸ் ரீட்டைல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஐபிஓ விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முன்னவே நம்ம அறிந்த ஒரு செய்தி தான். இப்போ என்ன உள்ளுக்குள்ளார அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு புது கடையும் அவங்க திறப்பது 6லிருந்து 12 மாதத்திற்குள்ளார பிரேக் ஈவன் ஆக வேண்டும்னு உள்ளுக்குள்ளார ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. அப்படி பிரேக் ஈவன் ஆகலைன்னா அந்த கடையை மூடிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளார முடிவு எடுத்திருப்பாங்க எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. முன்னே அவங்க வைத்திருந்த கணக்கு 2 ஆண்டுகள் கால அவகாசம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு புது கடைக்கும் 2 ஆண்டுக்குள்ளார பிரேக் ஈவன் ஆகணும்னு. இப்போ அது 6லிருந்து 12 மாதமாக குறைச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளாரன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். கம்பெனியுடைய டர்ன் ஓவர் 2.91 லட்சம் கோடி ரூபாய். அதே போல் ஆண்டுதோறும் 1000 கடைகளை திறக்க வேண்டும் முன்னே அவங்க திட்டம் வைத்திருந்தாங்க. அதை இப்போ குறைச்சிருக்கிறாங்க. 500லிருந்து 550 கடைகள் ஒவ்வொரு ஆண்டும் திறக்க வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. மார்ச் 2025 முடிவில் கம்பெனி கைவசம் 19,340 கடைகள் இருக்கு நாடு முழுவதும். ரிலையன்ஸ் பவர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ரிலையன்ஸ் பவருடைய சப்சிடி நிறுவனம் தான் ரிலையன்ஸ் நியூ சன்டெக். அவங்களும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். சோலார் பவர் ப்ராஜெக்ட் பேட்டரி ஸ்டோரேஜுடனான ஒப்பந்தம் இது. 10,000 கோடி ரூபாய் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், பிளாக் டீல் நடந்திருக்கு. 1.73 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கை மாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்காங்கன்றது இன்னும் உறுதிப்படுத்தலை. ஆனால் சிஎன்பிசி டிவி 18 வேறொரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, உறுதிப்படுத்தப்படாத செய்தி, கார்லைல் குரூப் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க 10.44% ஸ்டேக்கை விற்பனை செய்ய இருக்கிறாங்கன்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருக்குது சிஎன்பிசி டிவி 18. முதல் முறையாக டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸை முந்தி இருக்கிறாங்க. இதில் இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக ஸ்டேக் யார் கைவசம் இப்போ இருக்குது, மார்ச் மாத இறுதியில் பார்க்கும்போது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கைவசம் 16.91% ஸ்டேக் இருக்குது இந்தியன் இக்விட்டிஸில். அதே ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கைவசம் 16.84% இருக்குது. ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸை முந்தி இருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. எல்ஜி பாலகிருஷ்ணன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 84 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 669 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 20 ரூபாய். அசோக் லைலண்ட் ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த வாகனம் விற்பனை செய்திருப்பது 13,421 ஏப்ரல் மாதத்தில், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. கர்நாடகா ஒன் டைம் லைஃப் டைம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க மோட்டார் வெஹிக்கிள்ஸில். சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளர வாங்கும்போது அதற்கான ஒன் டைம் டேக்ஸ் 5% நிர்ணயித்திருக்கிறாங்க. முன்ன இருந்தது ஆண்டுதோறும் 1,800 ரூபாய் கட்டுவது, இப்போ 5% கொண்டு வந்திருக்கிறாங்க ஒன் டைமாக. அதே போல் ஒரு வாகனம் 10 லட்சம் மற்றும் 15 லட்சம் இடையே இருக்கும் அப்படின்னா அதற்கான வரி 9% கொண்டு வந்திருக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு 15% வரி விதிக்க இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கும் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 25 லட்சம்
ரூபாய்க்கு மேலே எலக்ட்ரிக் வாகனம் வாங்கும்போது வரி விலக்கு இருந்தது. இப்போ புதிதாக அவங்க 10% வரி விதிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். பஜாஜ் ஆட்டோ ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 3.65 லட்சம் வாகனங்கள் விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. குண்டாய் மோட்டார் இந்தியா ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. 60,774 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. ரேமண்ட் டிமோஜருக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிமோஜருக்கான ரெக்கார்ட் டேட் மே 14. பாசார் ஸ்டைல் ரீட்டைல் உத்தரப்பிரதேஷில் புது கடையை திறந்திருக்கிறாங்க. இதுவும் சேர்த்து கம்பெனி கைவசம் 218 கடைகள் இப்போ இருக்குது. ஜிபிடி ஹெல்த் கேர் புதிதாக ஒரு மருத்துவமனை துவங்கி இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 158 படுக்கை கொண்ட மருத்துவமனை இது. லெமன் ட்ரீ ஹோட்டல் மும்பையில் ஒரு புது ஹோட்டலை திறந்திருக்கிறாங்க. 108 அறைகள் கொண்ட ஹோட்டல். இப்போ மகாராஷ்டிராவில் இது 13வது ஹோட்டல்னு சொல்லியிருக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். பத்தாஞ்சலி புதிதாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்கன்னு hbtu.co.inல செய்தி வெளியாகி இருக்கு. இது முதல் முறையாக இந்த இணையதளத்தை நான் பார்க்குறேன். இது பிரபலமான இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கான்னு தேடி பார்க்கும்போது எதுவும் கிடைக்கலைங்க. அதனால் இது உறுதி செய்ய முடியாத ஒரு செய்தியாக இருக்குது. 14,000 ரூபாய்க்கு அவங்க அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு அதோடைய மைலேஜ், அதாவது ஒரு சார்ஜுக்கு 440 கிலோமீட்டர் போக முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்த்ததில் குறைந்தபட்சம் 60,000 ரூபாய் தேவைப்படுது ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தை வாங்கும்போது. ஓலா அல்லது டிவிஎஸ் பார்க்கும்போது 60,000 ரூபாய் வருது. அதனுடைய மைலேஜ், அதாவது ஒரு சார்ஜுக்கு கிட்டத்தட்ட 100லிருந்து 200 கிலோமீட்டர்ஸ் போகுன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பத்தாஞ்சலி குரூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 14,000 ரூபாய்க்கு அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இது உறுதி செய்ய முடியாத ஒரு செய்தியாக இருக்குது. 440 கிலோமீட்டர் ரேஞ்சில் அறிமுகம் செய்வாங்கன்றதும் சொல்லியிருக்கிறாங்க அதே செய்தியில். விழுஞ்சியம் போட்டு இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாரு. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இதோடைய ஆனுவல் கெப்பாசிட்டி 5 மில்லியன் TEU. விழுஞ்சியம் ப்ராஜெக்ட் டிசம்பர் 2015 கட்டுமானம் துவங்கி இருக்கிறாங்க. மல்டிபிள் ஃபேஸஸில். ஃபேஸ் 1 ஏற்கனவே ஆப்ரேஷனில் இருக்குது. ஒட்டு மொத்தமாக டிசம்பர் 2028 முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் கட்டி வந்துட்டு இருக்காங்க. அதாவது கேரளா அரசும் அதானி போர்ட்ஸும் இணைந்து தான் செய்கிறாங்க. இது வரைக்கும் 5,000 கோடி ரூபாய் ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்டிருக்கு. கரண் அதானி மேனேஜிங் டைரக்டர் இருக்கக்கூடிய அதானி போர்ட்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறவர் மேலும் 20,000 கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்ட்ல முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்றதையும் முன்னவே சொல்லியிருந்திருக்கிறாரு. JSW ஸ்டீல் இன்னைக்கு 4% விழுந்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. JSW ஸ்டீலுடைய ரெசல்யூஷன் பிளானை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போயிட்டு இருக்கு. அதற்கு JSW ஸ்டீல் ரெசல்யூஷன் பிளான் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதை இப்போ தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. அது சட்ட விரோதமாக இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 19,700 கோடி ரூபாய்க்கான பிட்டாக இருந்தது JSW ஸ்டீல் கொடுத்தது. அதை இப்போ தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு JSW ஸ்டீல் விழுந்ததற்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்குடைய தலைமையிலான கடன் கொடுத்தவர்கள் தான் இந்த கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்க தொடர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 47,158 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறாங்க. பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் இந்த கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு வந்தது. JSW ஸ்டீல் வாங்குவதாக அந்த பிட்டை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிட்டை இப்போ சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சிருக்கிறாங்க. நேற்றும் முந்தானேத்தும் ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. அதானி போர்ட்ஸ் 6% அதிகரித்தது. இண்டஸ் டவர்ஸ் 7% விழுந்தது. அவங்க ஏப்ரல் 30 போனஸ் கொடுத்து முடிவெடுக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அது எதுவும் அறிவிக்கல. அவங்க ஒரு குழு அமைச்சதாங்கன்ற செய்தியும் பார்த்துருந்தோம். ரிசல்ட் வரைச்சுதாங்க. ஸோ இது ரெண்டுமே நெகட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் 5% வீழ்ச்சியை பார்த்தது. ஜொமேட்டோ வாலட்டைலாக இருந்தது. 5% நெகட்டிவ், 3% பாசிட்டிவ். சுந்தரம் ஃபாஸ்ட்னஸும் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% நெகட்டிவாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவாக இருந்திருக்கு. மாயில் இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. ஃபெடரல் பேங்க் 4% வீழ்ச்சி. பந்தன் பேங்க் வாலட்டைலாக இருந்தது. 5% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். சோனா BLW பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸும் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% நெகட்டிவ், 3% பாசிட்டிவ். பாரஸ் டிவஸ் 5% விழுந்தது இன்ட்ராடேல. ஆனால் அந்த வீடியோ சேர் நேரத்தில் கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெயில்டெல் 12% அதிகரித்தது. வேதாந்தா வாலட்டைலாக இருந்தது. 1% பாசிட்டிவ், 1% நெகட்டிவ். காட்ரேஜ் ஆக்ரோவேட் 12% இன்ட்ராடேல விழுந்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.